ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து பார்ப்பதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ கேரட்டை தோல் நீக்கிட்டு இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதனுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்ச கேரட்டெல்லாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நல்லா அரைப்படலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். உங்களால் எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட கேரட் தட்டுப்படக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த மிக்சர்லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச மிக்சரை அந்த பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மறுபடியும் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு ப்ரௌன் சுகர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுடலாம். இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு ரவை 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். வறுத்த வெள்ளை ரவை. நீங்கள் வறுக்காத ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது போல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி எல்லாம் சுண்டி இது போல் நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவு நல்லா ஆறணும். ஆறி வந்ததுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன பவுல்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களால் எந்த அளவு சின்ன பவுலாக உருட்ட முடியுமோ அந்த அளவு சின்ன பவுலாக உருட்டிக்கலாங்க. நம்ம உருட்டி வச்ச பவுல்ஸ் எல்லாம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆவியில் வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கிறோம். ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சோம்ல 3 டீஸ்பூன் அளவு கேரட் மிக்சர், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். சீக்கிரமாக கொதி வந்துடும். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஆவியில் வேக வச்சோம்ல கேரட் மிக்சர், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு உருண்டைகளாக பொறுமையாக சேர்த்துக்கலாம். அந்த உருண்டைகள் உடையாத மாதிரி ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வரும்போது உருண்டைகள் உடையாமல் அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். நீங்கள் அந்த உருண்டைகளை சேர்த்த உடனே கிளறிட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுறீங்க அப்படின்னா அந்த உருண்டைகள் உடையாத நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ட்ரிங்க்ஸுக்கு தேவையான அளவு நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா இந்த 2ம் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் வெதுவெதுப்பான சூட்லையும் பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு பரிமாறும் போது இதனுடைய சுவை இன்னுமே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து பார்க்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.